நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம கொச்சியில் அந்த வாட்டர் மெட்ரோவில் ஒரு இடத்துக்கு போன வீடியோவில் போட்டோம். இப்போ நம்ம கொச்சியில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு நம்ம வாட்டர் மெட்ரோவில் போக போகிறோம். மிக புகழ்பெற்ற ஒரு வழித்தடம். அதாவது கொச்சியிலிருந்து எர்ணாகுளம் இந்த பக்கம் இருந்து ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் இருந்து கொச்சி தீவில் இருக்கிற மட்டன்சேரி அப்படிங்கிற வரலாற்று புகழ்பெற்ற அந்த இடத்துக்கு நம்ம மீண்டும் வாட்டர் மெட்ரோவில் போக போகிறோம் நண்பர்களே. இது நம்ம அந்த கொச்சி வாட்டர் மெட்ரோவோட என்ட்ரன்ஸே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஸ்டேஷன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வாட்டர் மெட்ரோவோட என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே டிக்கெட் கவுண்டரில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 3 வழித்தடங்கள் இயக்குறாங்க. ஒன்று மட்டன்சேரி, இன்னொன்று கொச்சி ஃபோர்ட் கொச்சி அப்படிங்கிற இடம், இன்னொன்று ஒரு ஐஸ்லேண்டு அந்த தீவுக்கு போகுது. நம்ம டிக்கெட் வாங்கின உடனே ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் போட்டில் ஏற வேண்டியதான். நம்ம போட்டில் ஏறியாச்சு. இப்போ போட் கிளம்பி விட்டது நண்பர்களே. நீங்கள் கொச்சியை பார்க்கும்போது இந்த கொச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுதுங்க. அது அந்த நகரம் மட்டுமல்ல, அந்த நகரம் முழுவதுமே அப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் போகுதுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வானளாவ உயர்ந்த கட்டிடங்கள், ரோடு ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி வாட்டர் மெட்ரோ. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, கடலில் கப்பல் துறைமுகம். இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க நண்பர்களே. இந்த கொச்சி ஹைகோர்ட்லேருந்து எர்ணாகுளம் ஹைகோர்ட் ஸ்டாப்லேருந்து கொச்சி மட்டன்சேரி போகிறக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் ஆகுது. கட்டணமாக 50 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. இந்த 50 ரூபாய் கட்டணத்துக்கு 25 நிமிடங்கள் நம்ம கடலில் பயணிச்சிட்ருக்கிற நண்பர்களே. இதில் இந்த கடலில் நீங்கள் மிகப்பெரிய கப்பல்களை நீங்கள் அருகிலிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த பயணம் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கப்பல் படை கப்பல்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பயணம் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய புகழ்பெற்ற ஹோட்டல்கள் இந்த பகுதியில் இருக்கிற நிறைய தீவுகளில் இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த சைடில் பார்க்குறது கூட ஒரு தீவு தான். இந்த தீவில் நிறைய புகழ்பெற்ற ஹோட்டல்கள் இங்கே இருக்குதுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் இந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 வழித்தடங்கள்லையுமே நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் போட்லேயே போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 150 ரூபாய் அந்த மாதிரி தான் செலவாகும். ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் ஒரு ஹைஃபையான ஒரு வாட்டர் மெட்ரோ நம்ம மத்திய அரசாங்கத்தினால் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு மேலே வருங்க. ஒரு துளி ஆடுறதோ அசைகிறதோ கிடையாது. நம்ம ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங்கு. ஏசி, ஃபுல் ஏசி, ஃபுல்லாக. அதே மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. நம்ம ஏறின உடனே கதவு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வெளியே போக முடியாது, அவுட்டரில் நின்று பார்க்க முடியாது.
நண்பர்களே, இது வந்து ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்தில் மிகப்பெரிய கப்பல்கள் வந்து 2 நின்றுட்டுருக்குது. இந்த கப்பல்கள்லேருந்து கப்பல்களுக்கு வந்து கண்டெய்னர் வந்து ஏற்றுறத நாங்கள் பார்த்தோம். அதாவது வந்து நாங்கள் மேற்கு நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அந்த ஈவினிங் சைடு வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேமராவில் கிளியராக வரல. இருந்தால் கூட அந்த கண்டெய்னரில் வந்து இந்த கப்பல்களில் ஏற்றி அடுக்கிட்டு இருக்கிறத வந்து நாங்கள் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, கொச்சியிலையும் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கேப்பு தெரியறது வந்துங்க, நம்ம நேராக வந்து கப்பல்கள் வந்து இந்த கலிமுக பகுதியிலிருந்து நேராக கடலுக்கு போகக்கூடிய ஒரு பகுதி. கப்பல்கள் மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே இந்த வழியாக வந்து கடலுக்குள்ளே ஆழ்கடலுக்குள்ளே போகுதுங்க. அதே மாதிரி மிகப்பெரிய மீன்பிடி படகுகள், இந்த மீன்பிடி படகுகளும் இந்த துறைமுகத்திலிருந்து கடலுக்குள்ளே ஆழ்கடலுக்குள்ளே போகிறதுக்கு இதே வழியை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த படகுக்குள்ளே பாருங்கள், நாங்கள் போனப்போ ரொம்ப கூட்டமெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து நம்ம வந்து வீடியோ போட்டோம். நல்ல ஹைஃபையான படகுங்க, ஃபுல்லாகவே ஏசி. அந்த பக்கம் சைடு வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் நின்றுட்டுருக்குதுங்க. இது என்ன வகையான கப்பல்னு தெரியல, ஆனால் மிக பிரமாண்டமான கப்பல். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குதுங்க. அந்த கப்பல் நின்றுட்டுருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த ஒரு பெரிய மீன்பிடி படகு வந்து அந்த கப்பலை தாண்டி போயிட்டுருக்குது. நாம் கொஞ்சம் இந்த பக்கம் சைடு நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க. நீங்கள் லீவில் வந்து கண்டிப்பாக கொச்சி வந்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நண்பர்களே. இந்த மெட்ரோ வாட்டர்லேயும் மட்டும் நீங்கள் வந்து குறைந்த செலவில் உங்களோட குடும்பத்தை வந்து மகிழ்விக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மெட்ரோ இதில் சுற்றலாம். இந்த பக்கம் வந்து போகிறது தான் மெட்ரோ வாட்டர் படகு. ஆப்போசிட்டில் சைடில் போகுது, அதாவது மட்டன்சேரியிலேருந்து கொச்சி எர்ணாகுளம் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டுருக்குது. நம்ம வந்து இப்போ இறங்கியாச்சுங்க மட்டன்சேரியில். இந்த மட்டன்சேரியோட இந்த படகு இல்லம், இந்த படகு இல்லம் இது என்ட்ரன்ஸுங்க. இது பார்த்திங்கனாலே இப்போ அப்படியே ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, இந்த கொச்சி ஃபோர்ட் கொச்சியில் வந்து எது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கோயிலுடன் கூடிய ஒரு கோட்டை இருக்குதுங்க. இந்த கோயில் வந்து ஒரு மிக பிரமாண்டமாக அழகாக இருக்குது. அதாவது வந்து இந்த படகு இல்லத்துக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க. இது டச்சுக்காரங்கனால கட்டப்பட்ட கோட்டை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பழையனூர் பகவதி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து இந்த கேரள அரசர்களால் கட்டப்பட்ட கோயில் இருக்குதுங்க. இது கோயில் பின்னாடி சைடு ஒரு மிகப்பெரிய தெப்பக்குளம் வந்து இருக்குதுங்க. இது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அரண்மனை வந்துங்க டச்சுக்காரர்கள் கட்டிய அரண்மனை. அதாவது கேரளா ஸ்டைலையுமே இந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைலையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கட்டிக்கிறாங்க. மிக அதிகமான உயரத்தில் இந்த அரண்மனை இருக்குதுங்க. இந்த அரண்மனை வந்து கேரளாவோட வரலாற்றை பறைசாற்றக்கூடிய அரண்மனை அப்படிங்கிறதுனால இது வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுற ஒரு சின்னமாக அமைஞ்சிருக்குது. இந்த அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுவர் ஓவியங்கள் வந்து உள்ளே இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு மியூசியம் கூட இங்கே இருக்குது.
நேரத்தில் வந்தால் பார்க்கலாம். நம்ம சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து அதே வழித்தடத்தில் ஃபோர்ட் கொச்சியை நோக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக மறுபடியும் உள்ளே வந்துட்டோம். இந்த மட்டன்சேரியில் வந்து நிறையா ஷாப்பிங் மால் இருக்குதுங்க. இந்த கொச்சியோட புராதன பொருள்கள் விற்கிற மாதிரி நிறைய ஷாப்பிங் மால் இருக்குது. இந்த ஃபோர்ட் கொச்சி அதே மாதிரி இந்த கொச்சியோட சுற்றுலாத்தலங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் தான் இருக்குது. நம்ம வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம மீண்டும் அந்த ஹைகோர்ட்டை நோக்கி கிளம்பியாச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து நம்மளுக்கு நைட்டு 8 மணிக்கு ஃப்ளைட் இருக்கிறதுனால நான் வந்து நேரத்துலேயே கிளம்ப வேண்டியதாகிடுச்சுங்க. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும் போல் இருக்குதுங்க. அந்தளவுக்கு பெருசு கப்பல்கள் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயில் கொண்டு வர்ற கப்பல்கள் வந்து இந்த பகுதியில் தான் நிறுத்தி அந்த குழாய்கள் மூலமாக வந்து எண்ணெயை இறக்குறாங்க. அதுக்குண்டான ஒரு செட்டப் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதில் வந்து பைப் லைன் அந்த குழாய்கள் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த ஆயில் கொண்டு வர்ற ஆயிலை வந்து சேமிக்கிற கிடங்குகள். எனக்கு தெரிஞ்சு கொச்சியிலேருந்து சென்னை வரை கூட பைப் லைன் வந்து ஆயில் பைப் லைன் போகுது. நம்ம இப்படி போகும்போது வந்து ஒரு டால்ஃபின் மீன் வந்து அப்படி துள்ளி குதித்து போச்சுங்க. இது வந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு நட்சத்திர விடுதி. இந்த 2 நட்சத்திர விடுதியுமே வந்து இந்த கொச்சியில் இந்த பகுதியில் இருக்கிற இந்த தீவுகளில் வந்து இருக்குதுங்க. இது வந்து கடலோர காவல் படையோட போட்டுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய போட்டு, இந்த மாதிரி ஒரு 3 போட்டு கரைக்கு இந்த பகுதியில் ஃபுல்லாகவே சுற்றிகிட்டே இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் வார்ஜோன் மீடியா வந்து நீங்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் அமுத்தி நீங்கள் வந்து இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டில் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த போட்டில் டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ளைட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.